அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன், பேச்சுலர் ஆஃப் வெர்னரி சயின்ஸ், கால்நடை மருத்துவம். ஸோ நிறைய மாணவர்கள் ஒரு வெர்னரி டாக்டர் ஆகணும், கால்நடை மருத்துவர் ஆகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய கிராமப்புற மாணவர்கள் எக்கச்சக்கமான தேடுதல் இருக்கிறாங்க. அதை பற்றி ஒவ்வொரு வருஷமும் அதோடைய தேடுதல் அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல இந்த கோர்ஸை பற்றி சில சொல்லிடுறேன். சரிங்களா? எங்கே வேலை கிடைக்கும், என்ன மாதிரி வேலை, இதை பற்றி இதே தேடுதல் இருக்கிறவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே இருக்காது. ஒருவேளை இந்த வருஷம் தான் +2 முடிச்சிருக்கிறேன், ஒரு பயாலஜி படிச்சிருக்கிறேன், ஒரு டாக்டர் லெவல் படிப்பை எடுக்கணும், எம்பிபிஎஸ் தேடிட்டு இருக்கேன். இப்போ எம்பிபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெர்னரி சயின்ஸு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எல்லோரும் தேடிட்டு இருக்கிற ஒரு படிப்பு. ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் கால்நடைகள், விலங்கினங்கள், அனிமல்ஸ் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். இல்லைன்னா சார் நான் டச் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ஆக்வர்டு, சைட் டைப்பு, இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது பொருந்தாது. டாக்டர் லெவலில் படிப்புனாவே நம்ம இறங்கி அதை கற்றுக்கிறதும் அதை பற்றி படிக்கிறதும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கணுன்றது எல்லோரும் எதிர்பார்க்குறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு துறைகளில் நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அனிமல்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அனிமல்ஸை பாதுகாக்கணும், ஜூ, இது எல்லாத்துலேயுமே இந்த டாக்டர்ஸோட தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் தேடி நிறைய மக்கள் தேடுறாங்க. ஜாப் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாபில் எக்கச்சக்கமாக ஈஸியாக முடித்தோடனே அவங்க வேலைக்கு போகிற அளவுக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியத்துவமான படிப்பு. 2வது பாயிண்ட்டு, நீங்கள் ஓனாகவே ஒரு கிளினிக் வச்சுக்கலாம். ஸோ நிறைய பெட்ஸ்லாம் இன்றைக்கி ஹாபியாக நம்ம வச்சுருக்கணும், நிறைய மக்களை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெட்ஸோடைய கிளினிக் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு நீங்கள் ஒரு மருத்துவ ரீதியான உதவிகள் செய்யலாம், மருந்து சஜஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இது ஒரு மருத்துவ படிப்பு. ஸோ பேச்சுலர் ஆஃப் வெர்னரி சயின்ஸ். ஸோ இந்த படிப்பை பற்றி முழு தகவல்களை ஒன்று பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருஷம் சார் 2024க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்களா சார்? இல்லை. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிற ஒரு டென்டேட்டிவ் ஷெடியூல் நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ எப்போ ஓப்பன் பண்ணலாம், எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம், எப்போ ரேங்க் லிஸ்ட் கொடுக்க போகிறோம், எப்போ கவுன்சிலிங் நடத்த போகிறோம், எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் இதுக்கு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. மெயின் அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போகிறது ஜூன் மந்த்லேருந்து ஜூலை மந்த்து. இந்த பிட்வீன் டேட்டில் எப்போ வேணாலும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம். நமக்கு மினிமம் ஒரு 30 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் வரைக்கும் டைம் கொடுக்கலாம் அதை பதிவு பண்ணுறதுக்காக. சரிங்களா? அடுத்த ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது நார்மலாக ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்குறோம் 2024. அடுத்து கவுன்சிலிங் நடக்கிறது செப்டம்பரில் நடக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய காலேஜ் அக்டோபர் 2024 காலேஜ் ஓப்பன் ஆகிடும், காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இது ஷெட்யூல். சரிங்களா? அடுத்து 2023 சில டேட்டா பற்றி இப்போது நம்ம பார்த்துடலாம். ஸோ 2023 எப்படி சார் இருந்துச்சு, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 18,000 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களான்னு கொஸ்டின் மார்க்கெட்னு ஆமாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சார் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் சார் சீட் இருக்குது? கிட்டத்தட்ட 7 கல்லூரிகள் தான். டோட்டலாகவே 660 சீட்டு தான். அதில் ஆல் இண்டியா கோட்டாவில் வர 15% மீதி போக நமக்கு இருக்கிறது டோட்டலாக எவ்வளோ சீட்டுங்க? வெறும் 561 சீட்டுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 18,000 மாணவர்கள். அதை அப்ளை பண்ணுறதுக்கு காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு கேட்டகரி, ரைட்? ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் பேமெண்ட் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி, அதர் கேட்டகரி எல்லாமே 500 ருபீஸ்க்கு கட்டணும். 18,000 மாணவர்கள் கலந்துருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் சீட்டு எவ்வளோ பேருக்கு நம்மளால் கொடுக்க முடியும்? வெறும் 561 மாணவர்கள். சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் வெர்னரி சயின்ஸ் மட்டும்தான் சார் இந்த டானிவாஸில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அரசு கல்லூரிகளில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸில் பார்த்துருப்போம். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தோட அஃபிலேட்டட் காலேஜில் நம்ம பிஇ ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்றதை படிக்கிறோம். இது இல்லாமல் டானிவாஸ் கண்ட்ரோலில் வர அந்த கண்ட்ரோலில் இருக்கிற 3 காலேஜ். சரிங்களா? ஒரு சென்னையில் ஒரு காலேஜ், ஒசூரில் ஒரு காலேஜ், சென்னையில் 2 காலேஜ் இருக்குது. டைரி டெக்னாலஜிக்கு ஒரு காலேஜ், அப்புறம் பொல்யூட்ரி டெக்னாலஜி. ஸோ இந்த 3 கோர்ஸுமே கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த கோர்ஸுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு வேளை நீங்கள் சீட் எடுக்கிற ஒப்பீனியன் இருக்குது, அந்த கோர்ஸை வாங்குகிற ஐடியா இருக்குனாலும் இந்த கவுன்சிலிங் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் பி அவர்.
ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக சீட்ஸ் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு தமிழ்நாட்டில் டோட்டலாக பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸுன்ற கோர்ஸுக்கு அரசு கல்லூரிகளில் டோட்டலாக இருக்கிற இடங்கள் வந்து 660. ப்ரைவேட் கல்லூரிகள் எங்கேயுமே கிடையாது. டோட்டல் ப்ரைவேட் கான்செப்டை பற்றி நான் கடைசியாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அரசு கல்லூரிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது, ப்ரைவேட் காலேஜ் கிடையாது. டோட்டலாக 660 சீட்டு. அதில் ஆல் இண்டியா கோட்டான்ற 15% ஒதுங்குகிற மாணவர்களின் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99 சீட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 100 சீட் வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் 561 சீட்டை 7.5 ஸ்கூல் மாணவர்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. ப்ளஸ் 92.5 ரெஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 561ல் 92.5% ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறோம். அதுக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், 561 சீட்டு. அதே போல் நம்ம வந்து 7.5 மாணவர்களுக்கும் சீட்ஸ் இருக்குது, இதில் ரிசர்வேஷன் இருக்குது. இதை தாண்டி என்ஆர்ஐன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்குது, சரிங்களா. என்ஆர்ஐ கேட்டகரியில் இருக்கிற நிறைய மாணவர்கள் அது பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வந்து மொத்தமாகவே இருக்கிற இடங்கள் எத்தனை, மொத்தம் 9 இடங்கள், சரிங்களா. ஸோ 9 இடங்களில் நமக்கு எவ்வளோ செலவாகும், பெர் இயர் ஒரு 4 லேக்லேருந்து 4,25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஆகும். என்டையர் கோர்ஸ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் செலவாகலாம். ஸோ ரிமைனிங் ஜென்ரல் கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இப்போ வர ஒன்று பார்த்துடலாம். சார், நமக்கு 561 சீட்டை 7.5 மாணவர்களுக்கு எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அதே போல் வந்து நம்ம 92.5% அதுக்கு வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நமக்கு டோட்டலாக 561 சீட்டில் ஓசி கம்யூனிட்டிக்கு 174 இடங்கள், அதே போல் 92.5% ஓசி கேட்டகரியில் 161 சீட்டும் 7.5ல் 13 சீட்டும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ பிசியில் 149. ஸோ அதில் வந்து டோட்டல் சீட்ஸ் 149, 92.5ல் 139, 7.5ல் 10 சீட் கொடுத்துருக்குறாங்க. பிசிஎம்க்கு டோட்டல் சீட்டு 20, அதில் 18 சீட்டு 92.5, வெறும் 2 சீட்ஸ் மட்டும் பிசிஎம்மில் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. அதே போல் எம்பிசி கம்யூனிட்டி 112 இடங்கள். ஸோ அதில் 103 இடங்கள் 92.5%, 9 இடங்கள் வந்து 7.5%. அடுத்து எஸ்சி கேட்டகரி 84 இடங்கள் இருக்குது, 78 இடங்கள் 92.5%, 6 இடங்கள் வந்து 7.5%. அதே போல் எஸ்சிஏ டோட்டலாக 17 சீட்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் 16 இடங்கள் வந்து 92.5%, ஒரே ஒரு சீட் மட்டும் 7.5ல் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. எஸ்டி கேட்டகரி மொத்தமாக அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்கிறது 6 சீட்டு, 6 சீட்டுமே 92.5% தான் கொடுக்குறாங்க. 7.5ல் இருக்கிற மாணவர்கள் எஸ்டியாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த சீட் அலோகேஷனே கொடுக்கல சீட் மேட்ரிக்ஸில். இது வந்து 2023 தகவல் தான். 2024 ஸோ காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இது மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஸோ வெட்டனரி கவுன்சிலோடைய கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, வெட்டனரி சயின்ஸோட அகாடமிக் ஒகேஷ்னல் கேட்டகரி ரெண்டுமே இருக்குது, அதுக்கும் கட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை ஒரு அகாடமிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஓசி கம்யூனிட்டி 2021-22 193 இருந்து 2022-23 197க்கு ஸ்பைக் ஆகிருக்கு, சரிங்களா. ஹை ஸ்பைக் ஏறி இருக்குது. 2023-24 இன்னமும் சில பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. இந்த வருஷமும் அந்த ஸ்பைக் வந்து டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி ஸோ 191லேருந்து 194 அகாடமிக் இயர் போயிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் 196 195 இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ 190 ப்ளஸ் இருக்கிற எல்லா மாணவர்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கலந்துக்கலாம், தவறு கிடையாது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம் 191 அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2021-22 உங்களுக்கு வந்து 188க்கு கிடச்சிது, 191க்கு 3 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வருஷமும் அது மெயின்டைன் ஆகலாம், இல்லை 1 or 2 டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த பர்டிகுலர் கோர்ஸ். அதே போல் எஸ்சி 188 190, அதே போல் எஸ்சிஏ 185 188, எஸ்டி 184 to 186. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் இது வரைக்கும் கடந்த போன வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷங்கள் இந்த மாதிரி கட் ஆஃபில் தான் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, பொல்யூட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 160, எனி கம்யூனிட்டி 170 அந்த மாதிரி ப்ளஸ் 180 ப்ளஸில் தான் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திஸ் இஸ் த இயர் கட் ஆஃப். ஸோ 2023-24 உண்டான கட் ஆஃப் வந்து அது முடிஞ்சு போன கவுன்சிலிங் தான். பட் இருந்தாலும் எனக்கு ரிசோர்ஸ் டேட்டா கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக
அரசு கல்லூரிகளில் நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்டடு, யார் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். நார்மலாக வெட்னரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ டியூஷன் ஃபீஸ் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கண்டிஷன் வந்து எக்ஸப்டட் சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக அவங்களுடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,915 ரூபா. ஆக்சுவல் ஃபீஸ் வந்து வெட்னரி படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? வெறும் 21,000 நம்மளுடைய அரசு கல்லூரியில் படிக்கிறதுக்கான செலவு. ஒருவேளை அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு அது மாதிரி பர்சன் இருந்தால் அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ஸ்பெஷல் ஃபீஸும் கிடையாது. இந்த 21,000 எப்படி பிரிச்சிருக்காங்க? டியூஷன் ஃபீஸ் 8,000 ரூபா, எக்ஸாம் ஃபீஸ் 6,000 ரூபா, ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து 4,290, அதர் சார்ஜஸ் 3,625. ஒருவேளை முதல் பட்டதாரி மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ரிமைனிங் ஃபீஸ் அப்படியே வரும் 13,915. ஒருவேளை எஸ்சி எஸ்டியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய இன்கம் வந்து 2,50,000 இருக்குது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே போல் டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அதாவது எபோவாக இருக்கிறவங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கிடையாது, ரிமைனிங் ஃபீஸ் அவங்க 13,915 கட்டணும். ஒருவேளை பிலோ 2,50,000 இருந்தாங்கன்னா அவங்களோட டோட்டல் ஃபீஸ் எவ்வளோங்க? ஒன்லி அதர் சார்ஜஸ்ஸு 3,625 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் 100%, ஈவன் தோ சிங்கிள் ரூபி கூட அவங்க பேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்ரி டெக்னாலஜி, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டோட்டலாகவே 13,595 ரூபா. ரிமைனிங் ஃபீஸஸ் எல்லாம் இந்த இமேஜில் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 6,000 9,000 இதுதான் ஃபீஸ். சரிங்களா? இதுதான் வந்து பொல்யூட்ரி லைக் டைரி ஃபுட் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த கேட்டகரி என்னென்னா, சார் இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ காலேஜ் சொல்லிட்டீங்க, இவ்வளோ அப்ளிகேண்ட் இருக்கிறாங்க, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இந்த கோர்ஸ்லாம் படிக்கணும்னு எனக்கு ஐடியாவில் வச்சுருக்கிறேன், அடுத்து என்ன சார் பண்ணணும், எப்படி சார் பண்ணுறது, அதை பற்றி நீங்கள் நிறைய கொஸ்டினர்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதி, சரிங்களா, நீட் எக்ஸாம் எழுதி நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜ் இருக்கா சார்னு ஒரு பெரிய கொஸ்டின் குறிப்பு வச்சிங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. சரிங்களா? ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்னரி சயின்ஸ், வெட்னரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு அந்த காலேஜில் ரிவர்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜில் நேஷ்னல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 22 இடங்கள் கொடுக்குறாங்க. அது வந்து +2 மார்க் அடிப்படையில் கொடுக்கறதுல நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடத்துறது தான் +2 மார்க் அடிப்படையில் கொடுக்குறாங்க. சரிங்களா? பாண்டிச்சேரியில் நம்ம போகும்போது அது +2 மார்க் அடிப்படையில் கொடுக்கல, அது நீட் மார்க் அடிப்படையில் சென்டாக் புதுச்சேரி அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் மூலியமாக நாம் அந்த சீட்டை எடுத்துக்க முடியும். சார் எவ்வளோ சார் செலவாகும்? அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 6,50,000 ரூபா ப்ளஸ் அதர் ஃபீஸ்லாம் போட்டால் ஒரு வருஷத்துக்கு 7 lakhs to 8 lakhs வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இது 5.5 years கோர்ஸு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகலாம், ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் அந்த செலவை எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ அந்த காலேஜில் நமக்கு மினிமம் நீட்டில் ஒரு 350 மார்க்குக்கு மேலே இருக்கிறது சேஃபு. ஸ்லைட்லி இந்த வருஷம் கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்வையில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா 400 மார்க்குக்கு மேலே ஒரு சின்ன டார்கெட் தான், ஒரு கால்குலேஷன் அனலைஸ் சொல்கிறேனே, ஒரு நார்மலாக எம்பிபிஎஸ் படிப்பு தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுவாங்க. இதுவும் இங்கே வெட்னரி சயின்ஸ் 7 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அப்போது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு 500 மார்க் வரைக்கும் கீழே யாரும் கண்டிப்பாக வந்து எங்கேயும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ 500 மார்க்லேருந்து 400 மார்க் இருக்கிற மாணவர்கள் தான் ஆல்டர்னேட்டிவாக நான் வெட்னரி போகலாம், நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறதால வெட்னரி போகலான்ற ஆப்ஷன் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய கோர்ஸ்லேயும் ஆப்ஷன் ஏதாவது நல்ல சாய்ஸாக இருக்கும். சார் இதை தாண்டி நான் வேறு எங்கே சார் போகிறது? நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ரைட். நம்மளை சுற்றி அதாவது சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம், நம்மளுடைய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாத்தையும் எடுத்துக்கோம். எங்கேயுமே ப்ரைவேட் வெட்னரி காலேஜஸ் கிடையாது. சரிங்களா? வெட்னரி காலேஜஸ் கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஆனால் வெட்னரி படிக்கணும்னு மட்டும்தான் என்னோடய எய்ம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிற மாணவர்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து அதர் ஸ்டேட்டில் நம்ம இப்படி நிறைய நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து படிக்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து நிறைய படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, வேலை சம்மந்தமாக இங்கே வராங்க இல்லையா. நாம் அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் போய்ட்டு ஹரியானாலையோ, பூனே, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார்னு போய் படிக்கிறோம் இல்லைங்களா. அந்த இடத்துல படித்தா நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் போய் படிப்போம், படிக்க விட மாட்டோம். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆச்சு, ஃபீஸ் ஃப்ரீ சீட் ஆச்சு, எப்படி நம்ம விடுவோம், படிக்க போகிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்கே இருக்கிற கடந்த ஒரு 4-5 வருடங்களாக
நிறைய தமிழ்நாட்டு மாணவர்கள் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு இந்த வென்னெறி கோர்ஸை படிக்கிற மாணவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. நம்மளோட ஃபுட்டும் அங்கே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. மாணவர்களும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க. இங்கே எப்படி நம்ம ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் ஆரம்பித்தா எந்த அளவுக்கு ஒரு தரத்தையும் அதற்கான ஃபெசிலிட்டியும் எல்லாத்தையும் உருவாக்குறாங்களோ அது மாதிரி அவங்களும் உருவாக்கி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம டேட்டாஸ் எடுத்தோம். அதில் பார்க்கும்போது ஒடிசாவில் ஒரு 2 காலேஜும், ஹரியானாவில் ஒரு 5 கல்லூரிகளும், பஞ்சாபில் ஒரு கல்லூரிகளும், ராஜஸ்தானில் 9 கல்லூரிகள், கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 17 ப்ரைவேட் கல்லூரிகள் வென்னரி காலேஜஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்க்ளூடிங் ஹாஸ்டல் அந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ் பார்க்கும்போது ஒரு 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது எப்படி சார் வாங்குறது, அதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் சொல்ல போனீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்ல முடியும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கூட சொல்கிறேன். இல்லைனாலும் கூட அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அவங்க நடத்துகிற ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ நான் பாண்டிச்சேரியில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அதர் ஸ்டேட் கேட்டகரின்னு நீட் மார்க் அடிப்படையில் கொடுக்குறான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஸ்டேட்டில் என்ன ஒரு கேட்டகரினா, நீட் அப்பியராக இருந்தால் போதும். ஆனால் நீட்டு கண்டிப்பாக அப்பியர் ஆகிருக்கணும். நீட் அப்பியரே ஆகாத கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. அப்பியர் ஆகிருக்கணும். நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் எலிஜிபிள். ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்டில் அது மாதிரி புரோட்டோக்கால் வச்சுருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணலாம். மேலும் ஒரு வேலை சார் எனக்கு அந்த மாதிரி டீப் கைட்லைன் வேணும், நான் விசிட் பண்ணணும், இல்லை நம்ம பார்க்கணுன்னாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க. அது வீடியோவாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ கவலைப்பட வேண்டாம். வென்னரி கோர்ஸு எங்கே வேணாலும் படிக்கலாம். இதுதான் உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸு. டோட்டலாக இந்த கோர்ஸை முடிப்பதற்கான கவர்மெண்ட் கல்லூரியாக இருந்தால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன். ப்ரைவேட் கல்லூரிகளாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு 6லேருந்து 7 லட்சம், கிட்டத்தட்ட 5 வருஷம் விட்டால் கூட ஒரு 30 lakhsலேருந்து 35 lakhs செலவு பண்ணுற அளவுக்கு ஃபினான்ஷியலி ரெடியாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் ஃபர்தராக உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ம அதை கைட் பண்ணி சீட்ஸ் வாங்கி கைட் பண்ணலாம். அந்த கவுன்சிலிங்கை மானிட்டர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே போல் எவ்ரி ஸ்டேட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கவுன்சிலிங் செஷன் வச்சுருக்குறாங்க. அதை லேர்ன் பண்ணி, ஏன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்கும். ஹிந்தியில் போட்டிருப்பாங்க, சம்டைம் இங்கிலீஷில் போடுவாங்க, இல்லை இங்கிலீஷில் போடாமலே விட்டுருவாங்க. ஸோ அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி அப்ரோச் பண்ணுறது, எந்த மாதிரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது தெரியாது. அந்த மாதிரி எப்போ குழப்பங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் கைட்லைன்ஸ் கொடுக்குறேன். எப்படி பண்ணணுன்ற வழிமுறைகளும் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா?